Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதுல சில்லி ரோஸ்டட் பிரெட் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. சில்லி ரோஸ்டட் பிரெட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமா உப்பு. இந்த பொருள் எல்லாமே 7 ஸ்லைஸ் பிரெட்டுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட்டை கட் பண்ணிக்கிறோம். 3 பிரெட் ஒன்றா வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா பிரெட் தூளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் எல்லாமே சேர்த்துக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் ஸ்வீட் பிரெட் இல்லைனா வீட் பிரெட் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்வீட் பிரெட் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு மாறிடுச்சு. இதை நாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி நான் மைன்யூட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். அடுத்ததா நாம் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அடுத்ததாக 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா இல்லைனா கேப்சிகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட சுட ஸ்பைஸியாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியாச்சு. நாம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்க்குறோம். டொமேட்டோ சாஸ் இல்லைனா கெச்சப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் எல்லாமே சேர்த்துக்கிறோம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. பிரெட்டோட கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஸ்பைசியான சில்லி ரோஸ்டட் பிரெட் ரெடி ஆயாச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.